வருகின்ற சனிக்கிழமை அதி அற்புதமான காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வருது. பெண்கள் குறிப்பாக தாலி கயிறு மாற்ற வேண்டும் அப்படின்னு எண்ணி இருந்தீங்க அப்படின்னா அந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு வந்துட்டு மாற்றுறது சிறப்பு. இந்த மாசி கயிறு பாசி படியும் அப்படிம்பாங்க, அந்த அளவுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக அவங்களும் பலனடையட்டும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொதுவாக இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பந்தம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெண்கள் மட்டும் இருப்பார்களா, ஆண்கள் இருக்கக்கூடாதா, அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த சத்தியவான் சாவித்ரி அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த கதை கேட்டிருப்போம் இல்லையா, அதில் சாவித்ரி தேவி சத்தியவான் உயிரை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்த அந்த கடுமையான விரதத்தை தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லி வருடம் பெண்கள் கடைபிடித்து வருவார்கள். இந்த இடத்துல கணவன் உயிர் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும், தனது மாங்கல்ய பலம் கூட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டாலும் இந்த கணவன் மனைவி பந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறத இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையிலும், அதே போல் அந்த பந்தம் நீடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத காட்டும் வகையிலும் தான் உண்மையிலுமே இந்த விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ பொதுவாக அந்த விரத முறை அப்படின்னா ரொம்ப எளிமையான விரதம் தான். மற்ற விரதங்களுக்கு கூட நிறைய இனிப்பு செய்யணும் அல்லது பலகாரங்கள் செய்யணும், இந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டாலும் காரடையான் நோன்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சாவித்ரி தேவி காடுகளில் வசித்ததன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கார அரிசி அதே போல் காராமணி இருக்கின்ற அந்த பயிர் வகைகளை வச்சே அடை செய்து கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை வைத்து வழிபாடு செய்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதன் அடிப்படையிலே அது மட்டுமே நம்ம நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன தேவை அப்படின்னா கார அடை அப்படிங்கிறது சில செய்வாங்க, உப்பு அடை சில பேர் செய்வாங்க, இனிப்பு அடை செய்வாங்க. ஆனால் இந்த காராமணி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அல்லது கார அரிசியை பயன்படுத்தி இந்த கார அடையும் அதில் கொஞ்சம் வெண்ணையும் வச்சு அந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன அங்கே தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அந்த நோன்பு சரடு அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கயிறு, அந்த மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் கிழங்கு அல்லது பூ வைத்து கட்டி அந்த நோன்பில் அந்த இலையில் வைக்கணும். தலைவாழை இலை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னா காமாட்சி அம்மன் அல்லது பார்வதி தேவியோட படம் இருந்தது அப்படின்னா வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். 2 வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெண்ணெய், கார அடை, இனிப்பு அடை, இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை அங்கே வைத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தூப தீப வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னோம்னா பல்வேறு நல்ல நேரங்கள் நம்மளுக்கு சுட்டி காட்டப்பட்டாலும் காலை 7:30 8 மணி வரையிலும் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் மாலை 5 5:30 வரையிலும் இருக்கக்கூடிய நேரமும் உத்தமமாக இருக்கும். பெரும்பாலும் 7 பொழுதுலேயே மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா 7:30 8 மணிக்குள்ளே மாற்றிக்கலாம். இல்லை நான் இன்றைக்கி முழுவதும் விரதம் இருப்பேன், விரதம் இருந்து மாலை நேரத்தில் மாற்றிக்கலாமா அப்படின்னா நீங்கள் 5 மணிலேருந்து 5:30 நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த சுமங்கலி முன்னிலையில் அவங்க கையால் மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வழிபாட்டின் போது கண்டிப்பாக நம்ம மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பந்தம் நீடித்திருக்க வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அம்பிகையிடம் வேண்டுகோளாக வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அம்பிகையினுடைய பூரணமான அருள் கிடைத்து அந்த பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப அன்பானதாகவும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.